எபிசோடு ஆரம்பிச்சோன்னே வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. விஜய் காவேரியோட ரொமான்ஸ் இன்னைக்கு இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தா, என்னங்க இப்படி ஆயிடுச்சு, எதிரே பார்க்கலங்க. பாவம் குமரன் என்னென்ன கூத்து பண்ணுறாங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. பாவம் குமரன் வந்து தற்செயலாக வந்தப்போ வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவர் வந்து டெய்லரிங் ஷாப்லேருந்து துணியை ஹாஸ்பிட்டலில் கொடுக்க வர டைமில் வந்து பார்த்தோன்னே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து கேட்டுட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பசுபதியை வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து போயிடுறாரு. எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அது ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னோன்னே வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களோ என்னமோ தெரியல. இந்த பசுபதி அவங்க காரில் வந்து தள்ளி விட்டாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறேன். பாவங்க, நாளைக்கு எபிசோடு தான் பயங்கரமாக இருக்க போகுது. என்ன நடக்க போதோ எது நடக்க போதோ தெரியல. கஷ்டம். அதுதான் காவேரிக்கு ஃபோன் பண்ணும்போது அது ஃபோன் லைன்லேயே இருக்கும்போது காவேரி எல்லாத்தையும் கேட்டுறாங்களா, இல்லை என்ன மாமா திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் ஆகிடுச்சே, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க போகிறாங்களா, இல்லை அடிபட்டதோடு வந்து குமரன் வந்து வீட்டுக்கு வரும்போது வந்து காவேரி வந்து என்ன மாமா ஆச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது என்ன பிரச்சனையில் வந்து மாட்டிக்க போகிறாங்களா, ஒன்றும் புரியலைங்க. இன்றைக்கி எபிசோடில் இந்த மாதிரி சீன்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மகாநதியில் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நடக்குது, எல்லாமே நடக்குது. நான் நிவின் தான் வந்து வருவார், நிவினுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரிய போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் குமரனுக்கு தெரிஞ்சிருக்குங்க. நம்ம எதிர்பார்க்காத விஷயம் இது. வந்து குமரனுக்கு வந்து தெரியுமா தெரியாதா, அவர் வந்து வீட்டிலே இருக்கிறார் இல்லையா, அவங்க அத்தை வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டிலே இருக்கிறதுனால நம்ம வந்து அவரை பற்றி யோசிக்கலை இல்லையா. அம்மாடியோ சை, கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. பாவம் இந்த பசுபதி இப்படி பண்ணி விட்டாரே. பசுபதியோட ஆட்டம் இன்னும் முடியலை போலையே, தலைமறைவாயிட்டாருன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா கதையே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. சை, ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குங்க. பாவம், ரொம்ப கஷ்டம். என்னங்கடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னென்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி பார்ப்போம். ஆனால் இந்த நமக்கு விஜய் காவேரியோட சீனை பற்றி பேசணும். அழகான ஸ்டோரி அது. வந்து அதை பற்றி பேசணும். அதை எப்படி பேசுகிறது, இதை அடுத்த வீடியோவில் தான் நான் அதை பற்றி பேசுவேன். இந்த வீடியோவில் இந்த புலம்பல் தான் அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. என்னங்க எப்படி வந்து இனிமேல் கண்டுபிடிப்பாங்க, என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பசுபதி வந்து குமரனோட ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? ஆதாரத்தை ரெடி பண்ணமே, ஆதாரம் இருக்கும்போது வந்து நான் நினச்சேன் சரி ஓகே கிடச்சிரும், விஜய் வந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். வீடியோ இருக்கோமே, வீடியோவை ஆடையை போட்டு போயிடுவாங்க. பசுபதி வந்து வீடியோ வந்து செல்லவே தூக்கிட்டு போயிடுவார். குமரனோட ஃபோனவே வந்து எடுத்து உடச்சிருவாங்க. ஆதாரம்லாம் அங்கே இருக்காது. அதனால தான் தலைமறைவாக இருந்தே பசுபதியை வந்து இந்த மாதிரி இப்போ காவேரி வந்து சொல்லுவாங்க இல்லையா, பசுபதி தாங்க தள்ளி விட்டுருக்காரு, அதை மாமா வந்து வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது பசுபதி வந்து மாமாவை வந்து அடிச்சிட்டாருங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லாமல் விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வரப்போகுது. அப்போ நம்ம தனியாக ஒரு பிளானை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி பயங்கரமாக வந்து பக்காவாக வந்து ரெடி பண்ணுறாங்க. அதுதான் விஷயம். கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு நிறுத்தி விட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம். குமரனுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? குமரனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவர் அப்பாவையை போட்டு இப்படி பண்ணலாமா? சை, கஷ்டமாக இருக்குங்க. இந்த சீனை பார்த்துன்னே இதை போடாமே இருந்திருக்கலாம் போல். அடுத்த நாள் அப்படின்னு போடுறாங்க இல்லையா, அதை போடாமே இருந்திருக்கலாம். என்னடா அந்த பையனை இப்படி பண்ணிவிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. சரி, கஷ்டமாக இருக்கு, மனசு கஷ்டமாக இருக்குங்க. என்ன பண்ண முடியும்? அதை விடுங்க அப்படின்னு இந்த காவேரி விஜய் மேட்டரை பேச முடியலைங்க என்னால் விஜய்க்கு. ஆனால் குமரன் மேலே இந்த மாதிரி ஒரு அவரே எதிர்பார்க்காம தான் இந்த தகவல் அவர் கிடைக்கிது.
நிவின் வந்து பசுபதி கிட்ட மோதுறதுக்கும் குமரன் வந்து பசுபதி கிட்ட மோதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. அவர் வந்து பசுபதி அவங்க மாமா, அதனால் வந்து அவர் உரிமையோடு வந்து பயங்கரமாக வந்து பேசுவார். அதை வந்து குமரனால் அந்த மாதிரி பண்ண முடியாது. அவரோட கேரக்டரே அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ண முடியும், அவர் வந்து அமைதியாக தான் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து மாட்டி விட்டாங்களேங்க. கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நினச்சேன் காவேரி விஜயோட சீன்ஸ்லாம் அழகாக வந்து போயிட்டுருக்கு, அதை பற்றி நம்ம அழகாக சூப்பராக பேசலாம். அழகான விஷயங்கள் நடந்திருக்கு, நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் அழகாக நடக்குது அப்படி நினச்சா ஏத்தடி இப்படி பண்ணி விட்டாங்களேங்க. மனசு கஷ்டமாக இருக்குங்க, என்ன பேசுறதுன்னே தெரில. அந்தளவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. பாவம் தாங்க குமரனை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்தி விட்டாங்களேங்க. தள்ளி விட்டு மண்டையை உடச்சி விட்டாங்களே. என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா விஜய் பயங்கர கோவத்தில் இருக்க போகிற, உச்சக்கட்டாக கோவம் வரப்போகுது அவருக்கு. என்னடா நீ இப்படியெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு அவர் கோவப்படுவார் தானே. என்ன மக்களை சொல்கிறீங்க, கோவம் வரத்தானே செய்யும். நடத்துங்க பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பார் விஜய். சரியா? கஷ்டமாக இருக்குங்க, மனவலியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நடக்குது, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. பாவம் குமரன் பாவம். அதுக்கு தான் வந்து இந்த சகலையெல்லாம் வந்து ஒன்று சேர்றாங்க. எதுக்கு இப்போ தான் புரியுது, இந்த சகலையெல்லாம் வந்து எதுக்கு ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சொட்ட வேர்வையில் உழைச்சிருக்கோம் அப்படின்னு போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ சம்பவத்தை பண்ணிவிட்டு வெள்ளுன்னு இந்த பசுபதியை வெளுத்து விட்டு அவங்க வந்து இருந்திருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. சூப்பர் மேட்ரு. சரியா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க 3 பேருமே ஃபைட் பண்ணி விஜயை வந்து குமரனை வந்து காப்பாற்றுறது அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், நம்ம எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் நடந்தால் வேறு மாதிரி நம்ம இருப்போம். ஆனால் இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் பார்க்கும்போது அதாவது எப்படி தள்ளி விட்டாங்களேங்க குமரனை. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த வீடியோவில் விஜய் காவேரியோட வீடியோ செம்ம வீடியோ, அதை பற்றி பேசியே ஆகணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த போர்ஷனாக இருந்தது. அதை பற்றி பேசி தான் மற்ற வேலை எனக்கு. இந்த வீடியோவில் வந்து குமரன் வந்து பாவங்க, குமரனை அடித்து தள்ளி விட்டாங்களே, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இந்த வீடியோவை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? சூப்பருங்க.